ஆனா உண்மை என்னன்னா நீங்க எல்லாரும் தான் மொத்த ஃபேமிலியும் சேர்ந்துட்டு என்னோட ஊருக்கு என்னோட காலனிக்கு வந்திருக்கீங்க. இந்த விதிய பாத்தியா? நீங்க யாரோட வீட்டை விலைக்கு வாங்கியிருக்கீங்க? ஏன் வீட்டை. இதுல இருந்தே ரொம்ப தெளிவா தெரியலையா உனக்கு? உங்க எல்லாருக்கும் தான் ஏன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. கீர்த்தி, என்ன அவ முகத்தை பார்த்துட்டு இருக்க? கொஞ்சம் திரும்பி இந்த அம்மாவோட நிலைமைய பாரு கீர்த்தி. இல்லைன்னா பெரிய ஆபத்து வந்துரும். இந்த நேரத்துல தேவையில்லாம அவகிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காளே. கொஞ்சம் என்ன திரும்பி பாரு கீர்த்தி. ஐயோ கடவுளே, இன்னைக்கு என் கதை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷத்துல எவ்வளவு பெரிய பெரிய ஆபத்துல இருந்து என்ன நான் காப்பாத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு ஆபத்து இவ்வளவு கிட்ட இருந்தும் என்னால எதுவும் பண்ண முடியல. யாராவது என்ன காப்பாத்துங்க. கொஞ்சம் யாராவது என்ன திரும்பி பாருங்க ப்ளீஸ், பாருங்க. ஒண்ணும் இல்லம்மா. சாரிமா, நான் உங்களை கவனிக்கவே இல்ல. தேவையில்லாத வெட்டி பேச்சில இருந்து உன் கவனம் திரும்பினாதானே நீ என்ன திரும்பி பார்த்திருப்ப. நீ என்னைக்குதான் திருந்த போறியோ தெரியல கீர்த்தி. கொஞ்சம் அக்கம் பக்கத்துலயும் கவனம் செலுத்தணும் கீர்த்தி. சில நேரத்துல நாம கண்ணால பாக்குற விஷயம் கூட பொய்யா இருக்கலாம். உண்மையா இருக்க விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியாமலே போகலாம். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே காதம்பரி தேவி அவர்களே? நிறைய பணம் காசு வந்துருச்சுல, வாய் ரொம்ப பெருசாயிடுச்சு இவளுக்கு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாலும் வாயை மூடிட்டு இருப்பா. ஆனா இப்ப என்ன சொன்னாலும் பதிலுக்கு 100 மடங்கா பேசிட்டு இருக்கா. என்ன ஆனாலும் சரி, இவள மோகனன் அவ மட்டும் பார்க்கவே விட்டுறக்கூடாதுமா. நீதான்டா, நீதான் எல்லாத்துக்கும் காரணம். எங்க லைஃப்ல எங்களை சுத்தி எவ்வளவு தப்பு நடக்குதோ அந்த தப்பு இடத்துக்கு காரணம் நீதான்டா. நீ மட்டும் தான். உன்னாலதான்டா எல்லாமே. நேத்து பார்ட்டில ராதிகாவோட கைய பக்கத்து வீட்டுக்காரன் கையில வைக்காம இருந்திருந்தா அவளை தொட்டிருக்க மாட்டான். இவ்வளவு அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆகி இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அவ ஏன் பொண்டாட்டிடா. அவன் மனசு எனக்கு தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் முழுசா தெரியும். அவளை என்ன தவிர்த்து யாராவது டச் பண்ணா கூட அவளுக்கு அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆகும். இப்போ ராதிகா அவளை இந்த விஷயத்தை என்கிட்ட ஓப்பனா சொல்ல முடியாது. அவ எப்படி இதை என்கிட்ட சொல்லுவா? என்கிட்ட வந்து என்னன்னு சொல்லுவா? மோகன் என்ன தொட்டா, அதுல நான் அன்கம்ஃபர்டபிள் ஆயிட்டேன்னு சொன்னானா அவளுக்கே தெரியும். அவன் அந்த வார்த்தை என்கிட்ட சொன்ன உடனேயே அந்த மோகன் அந்த இடத்துல வெட்டி அங்கேயே குழி தோண்டி புதைச்சிருவேன்.
இல்ல அதை ஏன் பண்ணக்கூடாது? ஒரு பொண்ணு மேல ஒருத்தன் கைய வச்சானா இல்ல கண்ணை வெறிச்சு பார்த்தானா ஒரு புருஷனால உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கட்டுமா? ஒரு பிரச்சனை இல்ல சார், நம்ம பொண்டாட்டி தான் கை வைங்கன்னு சொல்லட்டுமா? மோவனை விட்டதன்றா செய்வேன். ராதிகாவால அந்த ஆளை சகிச்சுக்கிட்டே இருக்க முடியல. அவளுக்கு இந்த ஆளுங்க இருக்கிறது பிடிக்கல, அதனால தான் நான் கிளம்பி அந்த கேள்வியை பார்க்க போறேங்கிறான். இல்ல என்னட்டு ஏன் போறேன்னு சொல்றா சொல்லு. இது ஒண்ணுதான் இருக்க முடியும், வேற என்ன ரீசன்? அவளுக்கு இவங்களை சுத்தமா பிடிக்கல. முதல்ல இது என்னோட தப்பு தான். எல்லாத்தையும் நான் தான் சொதப்பி வச்சிருக்கேன். நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க வருவாங்க, கொஞ்ச நேரம் இருப்பாங்க, ராதிகா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ராதிகா சந்தோஷப்படுவா, அதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டான்னு நான் நினைச்சேன். அவளுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைச்சா, ஆனா எல்லாமே உள்டாவே இப்ப கிளம்பி போறேங்கிறா. ராதிகாவுக்கு இவங்களை பிடிக்கல, அதனால ஊருக்கு கிளம்பி போறேங்கிறா. அதுவும் எவ்வளவு 8 நாளைக்கு 8 நாளைக்கு 8 நாள்ல என் எதையோ வாய் வழியா வெளியே வந்துருமே. யாராவது 8 நாளைக்கு ஊருக்கு போய் இருப்பாங்களா? 8 நாள் அது எப்படி? 8 நாள் எவ்வளவு லாங் தெரியுமா? 8 நாள்னா 8 இரவு 192, அதாவது 192 hours. கடவுளே, ஒரு வேலை நான் உங்களுக்கு ஒரு 8 நாளைக்கு பூஜை பண்ணணும் வைங்க, உங்களுக்கு காண்டா இருக்குமா இல்லையா? ஒருத்தங்கள விரும்புறாங்கன்னா 1 மணி நேரம் கூட தூரமா இருக்க முடியாது. அப்புறம் எப்படி நான் 8 நாளைக்கு தூரமா இருப்பேன்? பதில் சொல்லுங்க கடவுளே. எனக்கு மேல காதல் இருக்கு, பிரிய முடியாது, அதான் கேட்கிறேன். 8 நாள்ல சத்தியமா தூரமா இருக்க முடியாது, செத்து போயிடுவாங்க. ஆக்சுவலி ஒன்று தெரியுமா, நான் சாக கூட மாட்டேன். ராதிகாவோட முகத்தை மனசார திருப்தியா பார்த்து முடிக்கிற வரைக்கும், அவளை நான் இந்த மாதிரி கட்டி பிடிச்சுக்கிற வரைக்கும், இந்த இப்படி அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தூங்குற வரைக்கும், என்னோட ராதிகாவை பார்க்கிற வரைக்கும் நான் சாக மாட்டேன். ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டே ஆகணும், நான் தான் தப்பு. டேக் யூ காஃபி. தேங்க்ஸ், பட் எந்த விஷயத்துல? இங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு நீங்க திரும்பி வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். பட் ஐம் கிளாட் நீங்க காலங்கத்தால என் கையால காஃபி குடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. அட, தினமும் உன் கையால மோசமான காஃபியை குடிச்சு பழக்கம் ஆயிடுச்சா? அதனால இப்ப நல்ல காஃபியை குடிச்சாலும் பிடிக்கவே மாட்டேங்குது. சரி, ஓகே. வேணாம், நீங்களே ஒரு நல்ல காஃபியா போட்டு குடிங்க. இது வேண்டாம், கொடுங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டுக்கு சொன்னாரா? பின்ன உன்னோட காஃபி ஒன்னும் அவ்வளவு மோசமா இருக்காது, ரொம்ப மோசமா இருக்கும். அப்படியா? உடனே கிளம்புங்க, உங்க வீட்டுக்கு போய் நீங்களே காஃபி போட்டு குடிங்க. அத குடுங்க. அதெல்லாம் நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆனா இந்த காஃபில சக்கரை ரொம்ப கம்மியா இருக்கு. நான் எங்க போனாலும் உனக்கு தொந்தரவு கொடுக்க கண்டிப்பா வந்துருவேன். ஏன்னா நீ தான் இப்ப என் லைஃப்குள்ள வந்துட்டல்ல. எப்படி சொல்றது, நம்ம உறவு எந்த மாதிரி தெரியுமா? எந்த மாதிரி? வித்தியாசமானது. எவ்வளவு வித்தியாசம்? எக்ஸாம்பிள், வெயில் வேர்வை மாதிரி. வெயில் அண்ட் வியர்வை ரெண்டுமே எப்பவுமே பிரியாது இல்ல? வேர்வை. சி மோகன், ஏன் வெயிலும் வேர்வையுமா? வாவ், இதை விட கேவலமான எக்ஸாம்பிளே கிடைக்கலையா? ஐ மீன், பூவும் நறுமணமும் போல, காலையும் மாலையும் போல. ஏன் சிமெண்ட் மணல் கூட சொல்லலாமே. ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு? வெயிலும் வேர்வையுமா? அட நாம ஒண்ணு வீடு கட்டலையே, சிமெண்ட் மணல். நாம என்ன பங்களாவா கட்ட போறோம்? வெயில் வேர்வை வேணாம். சி, பெஸ்ட் வெயிலும் வேர்வையும் தான். அப்புறம் மீரா, ஒரு விஷயம் சொல்லு. என்ன? உன் கண்ணுக்கு நான் எப்படி தெரியறேன்? குட் லுக்கிங்கா? திடீர்னு ஏன் இப்படி ஒரு கேள்வி? சும்மா தான் கேக்குறேன், சொல்ல. Do you think I'm good looking? இந்த கேள்வி ஒரு தப்பான ஆள் கிட்ட கேக்குறீங்கன்னு தோணல? ஏன்? உங்களுக்கே தெரியும் நான் இது வரைக்கும் இவ்வளவு ஹேண்ட்ஸமான ஹாட்டான ஆள பார்த்ததே கிடையாதுன்னு. ஐ மீன், நீங்க அவ்வளவு ஹாட்டா இருப்பீங்க. உங்க பக்கத்துல இருக்கும்போது ஹார்ட் பீட் துடிச்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் உன்னோட பைசப்ஸ் எவ்வளவு அழகா உங்க பாடியை மெயின்டைன் பண்றீங்க. பாலிவுட் என்ன, ஹாலிவுட் ஹீரோ கூட உங்க முன்னாடி தோத்துருவான். ஐ மீன், எந்த பொண்ணு உங்களை பார்த்தாலும் ராத்திரி பகல்னு எப்பவும் உங்களை தான் நினைச்சிட்டு இருப்பா. அதுவும் இல்லாம நான் உங்களை பார்த்ததுமே நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன். நீங்க ஓகே சொன்னா உங்க பேரை டாட்டோ கூட போட்டுப்பேன். ஓய், ஹலோ பிரேக் போடு. விட்டா போயிட்டே இருக்கியே. ஐ மீன், நான் உன்கிட்ட ஒபினியன் தான் கேட்டேன், நீ என்னடா புக்கே போட்டுற போல இருக்க. நான் எப்பவும் அப்படிதான். நீ டிஸ்கிரைப் பண்ணது கேட்கும்போது எனக்கே நான் அவெஞ்சர்ஸ்னு தோணுது. தார், சூப்பர்மேன், அயர்ன் மேன். அந்த பச்சை ஒருத்தர் இருப்பானே, எவன் அவன்?
ஹல்க் 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 காலு பெருசா அப்படிதானே இருக்கும். ஜீன்ஸுக்குள்ளே உனக்கு காஃப் மசில்ஸ் தெரியுதா? இங்க இருக்கும்போது மட்டும் ஷார்ட்ஸ்ல தானே சுத்துவீங்க. அது சரி, அப்ப அப்ப நான் அதெல்லாம் பார்த்தேன். நோட் பண்ணிருக்கேன். அது சரி, உண்மையை சொல்லணும்னா எனக்கே கொஞ்சம் நான் குட் லுக்கிங்ன்ற மாதிரி தான் தோணுது. அதான் சொல்லுவாங்கல்ல, டால், டார்க் அண்ட் ஹேண்ட்ஸம். 3 கேட்டகரியிலயும் நான் ஃபிட்டா தான் இருக்கேன். ஆனா அப்படியே அந்த யுவனோட வைஃப் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. ஐ மீன், அவங்க கிட்ட நான் ஒரு 2-3 வாட்டி பேச முயற்சி பண்ணேன். எப்பவும் முதுக காட்டி நிக்கிறாங்க. இல்ல அவ்வளவு என்ன ஆட்டிடியூட் அவங்களுக்கு? என் முகத்தை பார்க்க கூட பிடிக்கலையாமா. மீரா அவங்க குஷியோட கண்ணத்துல அரைஞ்சிருக்காங்க, அதுக்கு கூட நான் எதுவும் சொல்லல. ஐ மீன் சொன்னேன், ஆனா பெருசா எதுவும் சொல்லல. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் கொடுத்தேன். அப்புறம் இன்னைக்கு காலையில பஸ் ஸ்டாப்ல எப்படி நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? என்னமோ அவங்களோட பர்ஸ் செயின் எல்லாம் திருடிட்டு போற திருட மாதிரி. என்ன பார்த்தா என்ன அப்படியா தெரியுது? இல்ல இல்ல, யார் அப்படி பண்ணுவாங்க சொல்லு? நாங்க நெய்பர்ஸ். பெருசா பேச விருப்பம் இல்லைன்னா பேச வேண்டாம். ஆனா டீசன்ட்லி ஹலோ சொல்லல, முகத்தை பார்க்கலாம்ல. இது ஓவரா இல்ல? such a good looking face you are missing out. ஏமோ எனக்கு உங்களை 7 வருஷமா தெரியும். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு பொண்ணை பத்தி பேசுறத நான் பாக்குறேன். என்ன நடக்குது? அட ஒண்ணு இல்லம்மா, நடந்ததை உன்கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். என்னடா ஆச்சு எனக்கு? ஓஹோ, என்னடா ஆச்சு எனக்கு? இது சரியில்லையே, நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். மூளை குழம்புத தலை வெடிக்கதை என்ன ஆகுதா? நான் எதுக்காக இந்த மாதிரி பேசுறேன்? ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிசாசு தான். அவன நீ மட்டும் அந்த மாதிரி பண்ணல, நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்திருக்காது. நான் என் வேலையை பார்த்திருப்பேன், பீஸ்ஃபுல்லா இருந்திருப்பேன். இவ்வளவு டென்ஷன் தேவையில்லை. ராதிகாக்கும் எனக்கு நடுவில் ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்துறது நீதான். இப்ப ராதிகா என்னை விட்டு ஊருக்கு போறேன்னு சொல்றதுக்கு முக்கிய காரணம் நீதாண்டாங்க. நீதாண்டா அந்த கத்திரிக்கோளை எங்க காதலுங்கிற நூலை கட் பண்ணிட்டு இருக்க. நீதான் அந்த முள்ள எங்க காதல் பூந்தோட்டத்துல பூப்புக்கு ஓட மாட்டேங்கிற. நீ புரியுதா உனக்கு? நீதான் காரணம். நடுவுல இருந்த முள்ளை இப்ப இல்ல. எங்க 3 பேருக்கு நடுவுல வேற யாரும் வேணான்ற. ஏன் 2 பேரும் நாங்க அழகா தானே இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்களே எங்களுக்கு போதுமே. நடுவுல ஒருத்தர் வந்து இப்ப என்ன பண்ண போறீங்க? என்னோட லைஃப்ல இப்போ 2 மிகப்பெரிய எதிரிகள் தான் இருக்காங்க. ஒன்னு மானஸ், இன்னொன்னு அந்த மோகன். முடிஞ்சது, அவ்வளவுதான். இவங்க 2 பேரையும் இனி நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ ஒண்ணு இல்ல, நான் சும்மா இன்னைக்கு நடந்ததை உன்கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். ஆனா வேற என்னமோ கூட நடக்குது மோகன். அவளை பத்தி நீங்க எவ்வளவு டீடைல்ஸ் கொடுக்கறீங்களோ அதை வச்சு பார்க்கும்போது நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் ராதிகாவை பத்தி தான் யோசிக்கிறீங்க. என்ன சொல்ற மீரா, நீ பாட்டுக்கு வளர்கிட்டு இருக்க. நான் அவளை ஒழுங்கா பார்க்கவும் இல்லை, அவகிட்ட ஒழுங்கா பேசவும் இல்லை. அவளை பத்தி நான் என்னத்தை யோசிக்க முடியும் சொல்லு? ஓ ரியலி?
அப்ப இது என்ன? இவ்வளவு கூட புரியாதா உங்களுக்கு? நீங்க உங்க கையில காயம் பட்டிருக்கு, ரத்தம் வருது. இப்பதானே நீங்க சொன்னீங்க இது வரைக்கும் ராதிகாவோட முகத்தை கூட நீங்க பார்த்தது இல்லைன்னு. எப்ப பார்த்தாலும் அவ திரும்பிதான் நிக்கிறான்னு சொன்னீங்க. நீங்க அவ முகத்தை பார்க்கலங்கிறதுக்காக பேக் ஷாட்டை வரைய ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்ஃபேக்ட் அவளோட பேரை கூட எழுதிட்டீங்க, ராதிகா. மோகன், நீங்க வரையறத நான் இதுக்கு முன்னாடி பல தடவை பார்த்திருக்கேன், நிறைய தடவை. சம்டைம்ஸ் யோசிக்கும் போது, சம்டைம்ஸ் யாராவது பேசும்போது, சம்டைம்ஸ் டிராவல் பண்ணும்போது, பிசினஸ் மீட்டிங்ல கூட நீங்க ஸ்கெட்ச் பண்றத நான் பார்த்திருக்கேன். ஆனா இதுல ஒரே ஒரு வித்தியாசம் தான். இதுக்கு முன்னாடி நீங்க ராதாவோட பேரை ஸ்கெட்ச் பண்ணுவீங்க, ஆனா இப்போ ராதிகா. மோகன், ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க, இவ வெறும் ராதிகா இல்ல, இன்னொருத்தரோட மனைவி. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. ராதிகா இந்த இவனோட மனைவி, என்னோட ஒய்ஃப்ட. அதுவும் நான் அவளை உயிருக்குயிரா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். மார்னிங் எழுந்ததும் அவ முகத்தில் தான் முழிப்பேன், நைட்டு அவ முகத்தை பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன். ஒரே நொடி கூட என் மனைவி பிரிஞ்சல நான் இருக்க மாட்டேன், இருக்கவும் முடியாது. ஏன்னா எனக்குள்ள அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனைவிய நீ என்கிட்ட இருந்து தூரமா கூட்டு போற, என்னால தாங்கிக்க முடியுமா சொல்லு? சொல்ற தினம் தினம் அம்மா 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 அம்மான்னு அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு என் ரத்தத்தை டெய்லி குடிக்கிறேன். அதான் இனிமே நான் உன் ரத்தத்தை குடிக்க போறேன். நான் என்ன பண்ண போறேன் இப்போ? நான் ஒரு ரத்தத்தை குடிக்க போறேன். இப்படி எப்படி? என்ன மீரா இப்படி பேசுற? நீ தேவையில்லாம கற்பனை பண்ணி என்னமோ வளர மீரா. அட, நாம அவளை பத்தி பேசிட்டு இருந்தோம், நான் அதனால அவளை பத்தி சொன்னேன், அவ்வளவுதான். அண்ட் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இது எல்லாம் நடந்துச்சு, மத்தபடி வேற எதுவும் இல்ல. அதனாலதான் அதனாலதான் நீங்க பேசும்போதே அவரோட பேக் ஷாட் உங்க மூளைக்குள்ள வந்துருச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க என்கிட்ட பேச ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உங்க கண்ணுல ராதிகாவோட முகம் மட்டும் தான் இருக்கு. நீங்க அவத ரிவைண்ட் பண்ணி முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நீ தேவையில்லாம என்னென்னமோ. நான் ஒண்ணும் உளரல மோகன். உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? இன்னும் ப்ரூஃப் வேணும்னா வாங்க, என்னாச்சு நான் உனக்கு? காட்டுறேன் உங்களுக்கு, வாங்க. இல்ல ராதிகா, இல்ல, நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த காலம் முடிஞ்சு போச்சு. அவங்க எல்லாரும் உன் லைஃபை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இப்போ உன் லைஃப்ல உன் மேல உயிரே வச்சிருக்க யுவன் புருஷனா கிடைச்சிருக்காரு.
எவ்வளவு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு. அப்படி இருந்து எப்படி நீ மோனையாவை பத்தி யோசிக்கலாம்? நீ மறந்துட்டியா நீ அன்னைக்கு என்ன டிசைட் பண்ணியிருந்த? இனிமே வாழ்க்கையில என்னைக்கோ திரும்பி பார்க்க கூடாதுன்னு தானே? அவங்க கூட இருந்து இருந்து உன் நிலைமை எவ்வளவு மோசமாச்சுங்கிறத மறந்து போயிட்டியா? அவங்க குடும்பத்துல இருக்கவங்கள பாதுகாத்து பாதுகாத்து அவங்க லைஃப காப்பாத்தி காப்பாத்தி எத்தனை தடவை உன் லைஃப ரிஸ்க்ல போட்டிருப்ப? அத்தனை தடவை லைஃப ரிஸ்க்ல போட்டதுக்கு அப்புறம் கூட அவங்க உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப பார்த்தாங்க.